ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட அப்டேட்டட் கோல்டு சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஆஃபர் அண்ட் வந்து கிஃப்ட்டை எல்லாமே மாற்றிருக்காங்க. அந்த கிஃப்ட்டெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 விதமான கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஒன்று ஸ்வர்ணதாரா ப்ளஸ், அடுத்தது ஸ்வர்ணதாரா ஷைன், டிஜி கோல்டு ஸ்கீம் சொல்லிட்டு 4 விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. 4 விதத்துக்கும் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்வர்ணதாரா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் வந்து விஏ பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து விஏ பெனிஃபிட் இருந்தது. இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறதுல வந்து விஏ பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது 11 மந்த்ஸ் ஸ்கீம். நம்ம வேல்யூ பேஸ்டு எப்படி பணமாக வரவு வைப்போமோ அந்த மாதிரி வரவு வச்சு அடுத்து முடியும் போது நம்ம விஏவோட பே பண்ணிக்கணும். இதில் இருக்கிற ஒரே பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் 10 மாதத்துக்கு அமௌண்ட்டு கட்டினா போதும். 1 மாதம் போனஸ் வந்து அவங்களே நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அது மட்டும்தான் இருக்கிற பெனிஃபிட்டு. கோல்ட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகிறதால நம்மளுக்கு வந்து வேல்யூ பேஸ்டு மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. அதுவும் இல்லாமல் இதில் வேஸ்டேஜும் உண்டு. நம்ம கட்ட போகிற பணத்தை வந்து வரவு வச்சு அன்னைக்கு கோல்ட் ரேட்டில் வந்து கோல்டை வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டியோட பே பண்ணி நம்ம கோல்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ் அண்ட் சில்வர் காயின்ஸ் எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ப்ரீ க்ளோஸ் வந்து 5 மந்த்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நோ பெனிஃபிட்டு. அடுத்தது போனஸ் கிடையாது. வித் வந்து கிஃப்ட் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ணதாரா ப்ளஸ். இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11 மந்த் ஸ்கீம். வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வெயிட் பேஸ்டு ஸ்கீம். நீங்கள் வந்து அமௌண்ட் கட்ட வெயிட் வந்து வரவு வச்சுருவாங்க கிராம்ஸில். 11 மந்த்து முடிஞ்சோடனே வேஸ்டேஜ் வந்து 18% அப் டு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து கோல்டு காயின், சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 5 மந்த்துக்கு அப்புறம் தான். 5 மந்த்லேருந்து விஏ வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். 7th மந்த் வந்து 10%, 8th மந்த் 12% சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸ்லாம் என்னென்னா, நீங்கள் மந்த்லி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 6 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்ரி மந்த் வந்து அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன், பிரேஸ்லெட் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டிஜி கோல்டு ஸ்கீம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. இது ஸ்டார்டிங் வித் 100 ருபீஸ் இல்லை மல்டிபிள் 100, அதுக்கு மேலே எவ்வளோ முடியுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 330 நாள் ஸ்கீம். அதில் 300 நாள் வந்து நம்ம அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். 30 நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியடு. ஃபஸ்ட்டு 75 நாளைக்கு 6% வந்து ஆஃபர் தராங்க நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அடுத்த 75 நாளில் வந்து 4.5% நியர், அடுத்த 75 நாளில் 2.5%, அடுத்த 75 நாளில் 1%. இந்த மாதிரி நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்த 30 நாளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதுக்கு அன்னைக்கோட கோல்டு ரேட்டும் ப்ளஸ் வந்து அந்த போனஸ்க்கு ஒரு கோல்டு ரேட் இருக்கும்ல, அன்னைக்கே அந்த கோல்டு ரேட்டையும் கிராம்ஸாக வந்து உங்களுக்கு வரவு வச்சுருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏன்னா அன்னன்னைக்கே வந்து வரவு வைக்கிறாங்க இல்லையா, அது கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வந்து டிஜி கோல்டுக்கு வந்து கிஃப்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து 300 நாளைக்கு வந்து 10,000 ரூபாய் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸாக 600 ரூபாய் கிடைக்கும். ஸோ வந்து கோல்டு ரேட் ஆல்ரெடி என்ன வரவு வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஸ்கீமுக்கு நமக்கு வந்து வேஸ்டேஜும் பே பண்ணணும், ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி கோல்டில் வந்து ரெடெம்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ணதாரா ஷைன். இது வந்து நம்மளோட ஓல்டு கோல்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு ஸ்கீம். நம்ம கோல்டு வந்து 916 இருக்கணும். அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப் டு 18% வேஸ்டேஜ் வரைக்கும் நம்ம புது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் இருக்கா இல்லையான்னு எந்த விதமான இதுவும் சொல்லலை. நம்ம வந்து நேராக ஷாப்புக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 விதமான ஸ்கீமையும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இப்போ புதுசாக அப்டேட்டான கிஃப்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கிஃப்ட் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பிராண்டடான கிஃப்ட்டு தான். 1000 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா கடாய், அது ஹாட் பாக்ஸாக என்னன்னு தெரியல. 2000 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியார சட்டி, அப்புறம் வந்து பேன் கேக் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி. அடுத்தது இட்லி பாத்திரம் அந்த மாதிரி. இந்த கிஃப்ட்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரேட்டிவ்லி ரொம்ப ரொம்ப நல்ல கிஃப்ட்டு தான் எல்லாமே.
எதுவும் வந்து நல்லா இல்லன்னு சொல்லிட முடியாது. 30,000க்கு மேல பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல கிஃப்ட்டாவே வந்து சொல்லியிருக்காங்க. சோஃபா, டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் அப்புறமா பார்த்தீங்கன்னா, 3 பர்னர் கேஸ் ஸ்டவ், டிவி அந்த மாதிரி நல்ல கிஃப்ட்டாவே போட்டிருக்காங்க எல்லாமே. ஸோ வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க வேணும்னு நெனச்சீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஷாப்ப வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அ ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை பை.